நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு அற்பமாக நான் என்ன பண்ணாலும் சம்பூர்ணமாய் முடிவடைய செய்வேன். ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் குறைகள் எல்லாம் செழிப்பாக மாறும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த 2020வது வருடத்தின் கடைசி மணித்துளிகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் தேவன் நம்மை கண்ணின் கருமணி போல் நடத்திருக்கிறார். எல்லாரும் நாம் முழங்காற்படியிட்டு கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளுடைய இந்த கடைசி இரவு ஆராதனை தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஆராதனை. நன்மைகள் செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும்படியாய் இந்த இரவு நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த புதிய வருடத்திற்குள்ள அவங்களால வர முடியாதபடி இந்த உலகத்திற்கு கடந்து போயிட்டாங்க. ஏதோ தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் இந்த கடைசி நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தை தொடங்கும் பொழுது பலவிதமான கேள்விகளோடு கூட பலவிதமான எப்படி இந்த வருடத்தை நாம் முடிப்போம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு கதையை போல் இந்த வருடத்தை கழித்து போட்டிருக்கிறோம். அது சீக்கிரமாய் கடந்து போயிருக்கிறது. மோசே சொன்னது போல எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாமும் கூட இந்த இரவு நேரத்திலே இந்த கடைசி மணித்துளிகளிலே நீர் எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துவீராக. எங்கள் மீது கண்ணை வைத்து நீர் ஆலோசனை ஐயா அந்த வருடமெல்லாம் சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அந்த தேவனை எல்லாரும் நாம் கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒருவராகிலும் மௌனமாயிராதபடிக்கு கர்த்தர் செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். நன்மை செய்த தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை. அவர் நன்றியுள்ள ஒரு இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பல நாட்கள் அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம், அவைகளை ஒருபோதும் சொல்லி முடியவே முடியாது. யோர்தானை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அது இயேசுவின் பலத்தினால் நடந்தது. சேனைகளின் கர்த்தர் நம் முன்னே நடந்தார். நம்மை சோர்வு வந்த போதெல்லாம் அவர் நம்மை காத்து கொண்டார். இவ்வாண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒருவேளை சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்தது. நாம் நினைத்தபடி காரியங்கள் நடைபெறவில்லை. காரியங்கள் வேறு விதமாய் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எதை நினைத்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த தேவன் நன்மையினால் வருடங்களை அவர் முடிசூட்டுகிற ஒரு தேவன். நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியத்தை செய்திடுவதற்கு இம்மட்டுமாய் தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஒரு தூய கற்புள்ள தேவ சபையாய் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அந்த தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். தேவனது இரவு நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறது தேவனுடைய அனுகிரகம். ஒருவேளை நீ கூடி வருவோமோ முடியாதோ என்று சொல்லி பலவிதமான கேள்விக்குறிகளோடு கூட இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை மறுபடியும் ஒரு 9 மாதங்களுக்கு பிறகு எல்லாரும் நாம் ஓரிடத்தில் கூடி வருவதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? கர்த்தரை நாம் குடிக்கிற கூடி நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து
ஆண்டுகள் நன்மையினால் முடிசூழ்ந்து அவர் வளம் பெருக செய்த தேவன். நம் மீது அவர் கண்களை வைத்து பாசமாய் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நோக்கினார் அல்லவா? எல்லாரும் நம் கைகளை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தேவன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அவர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். இந்த வருடத்துல நன்மையால முடிசூட்டினவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு கிருபை என்னாலும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாது இருக்கிறாக என்று சொன்னதான தேவன் இந்த வருடத்துல ஒவ்வொரு குடும்பமாய் செய்து முடித்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில செய்து முடித்தார். சபையிலே அவர் செய்து முடித்தார். அந்த தேவன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை பழைய புதிய வருட 2 ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வ பயம், எல்லாருக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம், ஒரு தெய்வ பயம், தெய்வ பிரசன்னம் இருக்கணும். எந்த விதமான ஒரு இடைஞ்சல்கள் இல்லாதபடி நாம் இதை நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சகோதரர் வினோத் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கொடுங்க சகோதரர் வினோத் அவங்க ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் ஜெப நிலைமையில இருப்போம். நம்ம எல்லாரும் ஜெபித்து இந்த ஆராதனைக்கு நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சி ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரே எங்கள் கொண்டு சேர்ந்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் கிடைக்காத கர்த்தர் பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து ஜீவனை கொடுத்தான எல்லாரும் நன்மையை மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காக துதிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை கர்த்தர் 2020ஆம் ஆண்டு வரை கர்த்தர் கூட இருந்து எனக்காய் நன்மையை யாரும் செய்து முடித்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு பகுதியை கர்த்தரை கொடுக்கிறோம் அப்பா. இந்த பழைய புதிய ஆராதனை கர்த்தர் பலமாய் என்னை கிரீசவர் கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர் நமக்கு ஆசீர்வதித்த அந்த ஆராதனை கர்த்தர் எங்களை வைக்கப்பட்ட கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பாடுகிற பாடலை கர்த்தர் மகிமைப்படுவதாக பெரிய காரியம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடலான பெயர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறாங்க ஆண்டவரே. புதிய வல்லமை ஆண்டவரே, பலமா இறங்கப்பட கிருபைகளுக்காக நன்றி. செகண்ட் மகிமை இறங்கி ஆண்டவரே, சபைகளுக்கு நிரப்பப்பட கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிக்கா நாங்கள் கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீர் நடத்துமானது கொடுக்கிற பகுதிக்கா நன்றி ஆண்டவரே. முழு மனதோடு கொடுக்கிற கதை கிருபை செய்யணுமா நாங்கள் செல்கிற கர்த்தாவே. அங்க 2 உதவியை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கதை கொடுக்கிற மனதை கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கா நன்றி. கர்த்தர் மையப்படுமா செல்கிறோம். தேவதாசனை கர்த்தர் மறைக்கிறோம். 5 அப்பம் என் முன்னில் கொண்டு 5000 ஜீவப்பமாய் அந்த வார்த்தை காத்தையில் புறப்பட்டு வந்து எங்கள் ஆத்மாக கண்டிப்பாக கிருபைகளுக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் காத்தை கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வராமல் எல்லா தடைகளை கர்த்தர் மாறப்பட பணிபடை ஆவிகள் தேவதூதர்கள் பாலை படி ஆண்டவரே பாதங்களுக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வர தாமதங்கள் சேர்க்கணும் நாங்கள் சேர்க்கிற மாட்டோம். ஒரு மணி நிர்வசனம் வீட்டில் இராதபடிக்கு சமூகத்தில் வந்து விழுந்து கிடந்து அன்பை பெற்றுக்கொள்ள பிரசன்ன செல்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அப்படியே நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை நல்ல இருதயத்தோடு நாம் முதல்ல பாடுவோம். சில பேர் தருணம் வருவாங்க. பழைய வருட பாடல் ஆராதனை நடத்துவாங்க. எல்லாரும் கொஞ்சம் நீங்க இருக்கிற இடைவெளியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. இப்படி தள்ளி வந்துருங்க. அதுக்காக நீங்க ஒட்டிக்கலாம் உட்காரக்கூடாது. ஏன்னா இங்க பல விதமான எண்ணங்கள் மத்தியில நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம நடத்த முடியும். அது ஏதோ பழையபடி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் நீங்க அப்படிலாம் உட்கார்ந்துட்டா செய்ய முடியாது. மாஸ்க் போட்டுருங்க. அடுத்தது நீங்க இருக்கிற டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க. இருக்கிற பிரதர்ஸ் கொஞ்சம் அந்த பின்னாடி லைன்ல போயிட்டீங்கன்னா முன்னாடி தம்பி வாலிப தம்பி முன்னாடி வந்துருப்பா. நீங்க முன்னாடி வந்து சிவப்பு பக்கம் போகாதீங்க. மற்ற இருக்கிற பெரியவங்க உட்கார தம்பி வந்து திரும்பி வந்துருக்காங்க. வாலிப பிள்ளைங்கள முன்னாடி வந்துடணும். செவரு தேடாதீங்க. மற்ற பெரியவங்க உட்கார சரிங்களா. நீங்க கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க. வரவங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. முடியாத பட்சத்துல சில சகோதரர்கள் அங்க வெளியில சேர் போட்டு உட்காரு. இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட். நீங்க 12 மணி ஆன பிறகு இந்த பலூன் உடைக்கிறதுல இருக்கக்கூடாது. வெளியில போகக்கூடாது. பலூன் உடைக்கக்கூடாது. ஆரவாரம் பண்ணக்கூடாது.
நம்ம தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம அவனுடைய பயபக்தியோடு நம்ம ஆராதனை நம்ம கடந்து போகணும். அதனால இந்த பின்னு வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பலூன் உடைகிறது, அந்த இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அதனுடைய ஆலயம் சன்னிதானம், அந்த பயபக்தியோடு கூட நம்ம புதிய வருடத்துல போவோம். கருத்தை நம்ம ஆசிரியர் கைகளை தட்டி நாம சகோதரர்கள் வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பாடல் தள்ளி முதலாவது பாடல் சங்கீதம் 115 சொல்லுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்களுடைய கிருபை நிமித்தம், உங்களுடைய நாமத்தின் நிமித்தம், உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் என்று சொல்லுகிறது. அப்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இத்தனை நாட்களாக நம்மளை பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்த தெய்வத்தை ஒரு நன்றியுடைய நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்கிற பாடலை ஒரு நன்றியில் இருக்கிற கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பாடல் தாளே 1வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நான் தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நான் தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த
அல்லேலூயா. சங்கீதம் 116:1 சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டார், அவரில் அன்பு கூறுவேன். ஆமென். அவரின் சத்தத்தை கேட்டார். எத்தனை மாதங்களா நம்ம கூப்பிட்டோமோ அதுக்கெல்லாம் அவர் பதில் தந்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டார், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், ஆதலால் அவரை அன்பு கூறுகிறோம். சங்கீதம் 116:1. நாம் இம்மட்டும் உதவி செய்த எபினேசரை புகழ்ந்து பாட போகிறோம். பாடல் தாளிலே 3வது பாடலை பாடுவோம். இம்மட்டும் கைவிடார் தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் உணர்ந்தவராய் பாடுவோம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயனேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. ஆயனேசு ஆடுனார், ஆதலால் பயமில்லை. சாத்தம் பறிக்க முடியாது, சாத்தம் பறிக்க முடியாது. சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை. எதுதான் பிடிக்க முடியுமோ, எதுதான் பிடிக்க முடியுமோ. தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவித்தார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், தனக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், தனக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம். துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்நாள் வரை என்னை தாங்கினார், தப்புவித்தார், சுமந்தார், ஏந்தினார். எல்லா நேரங்களிலும் அவர் நன்மை செய்கிறார் சொல்லியிருந்தார். ஆமென். ஒரு ஜெபத்தோடு செய்கிற ஒரு புதிய பாடல், பாடலின் புத்தகத்திலே 6வது பாடல், என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்கிற புதிய பாடலை விற்பனை செய்ய 40வது பாடல். தெரிந்தவர்கள் கூட அப்படியே பாடலாம், உணர்ந்தவர்களாய். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அருமையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். என் அருமையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனிக்கிறேன். அதிசயமாய் நம்பிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். என்னை அதிசயமாய் நம்பிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. அதை நாங்கள் எழுதியிருப்போம். இருக்கலாம் கல்லூரி நாமத்துக்காக இந்த மலையோட ஆராதனை லாஸ்ட் நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த வருடம் ஃபுல்லாய் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து அவர் சேட்டினாலே மூடி மறுத்து கொண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் சொல்லப்பட்ட இந்த வருடம் வாக்குத்தத்தத்தின்படி தேவன் தாமே இந்த வருடம் ஃபுல்லாய் நம்மளுக்காக கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கத்தக்கதாக பலனில்லாதவருக்கு பலமும் சத்துவனாருக்கு சத்துவத்தையும் தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி தேவன் பெரிதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வருடமாக நம்மளோடு இருந்து நம்மளோடு ஸ்கூல்களில் எல்லா ஸ்கூலும் நம்மளோடு இருந்த தேவன் அவரை துதிக்கும்படியாக இந்த ராஷ்டிரத்தில் வந்திருக்கிறோம். பழைய ஒரு ஆளாக இன்னுமாய் கட்டிடத்தில் முடிய போகிறது. ஆனால் தேவன் தாமே அவர் இந்த வருடம் முடிந்தாலும் முடியாதவர் இன்றும் நம்மளோடு கூட இருக்கிறபடினால
என்னாலும் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் அவரை துதித்து கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மையை, இந்த வருடம் முன்னாடி செய்த நன்மையை நினைத்து 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 நாமளுக்கு போதாது. அப்படியா சொல்ற தாவீது, ஆண்டவரே எனக்கு அவ்வளவு காரியங்கள் செய்து ஆண்டவரே என்னை ராஜாவாய் கொண்டதுக்கு நான் ஏமாற்றம் மாட்டேன். அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து கூட தேவனுடைய நாமத்தை சுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்படியா தாமே இந்த வருடத்தில கடைசி நாளில அவர் செய்த நன்றியோ எத்தனையோ நன்மையான காரியங்கள். கொஞ்ச நேரம் தேவனை சோதரிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை இந்நாள் வரைக்கும் நடத்தீரு, இந்த வருடம் ஃபுல்லா எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரு, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருந்தீர, எல்லா தீமையான காரியங்களையும் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுத்து எங்கள் தீமை பக்கம் சாராதபடி ஆண்டவரை உமக்காக நிற்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரை சத்திய வார்த்தைகள் அனைவரும் தெரியப்படுத்தினீரே. ஆண்டவரை எங்களோடு நீங்க பேசினீங்க. ஆண்டவரை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாளில எல்லாரும் இருக்கிறார்கள், புது வருடத்தை காணாத இருக்கிறார்கள். ஆனால் நம்மளை தேவன் அப்படியா விடவில்லை. இந்த பழைய வருடத்தை காண செய்திருக்கிறார், இந்த புதிய வருடத்தை காண போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வாக்கியம் வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு மகிழ்ச்சி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களோட இருந்த அந்த வருடத்தில் ஆண்டவரே எங்க சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருந்தீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க அழுகையில் இருந்தீங்க, எங்க கண்ணீர்ல இருந்தீங்க, எங்க கவலையில இருந்தீங்க, எங்க துக்கத்துல இருந்தீங்க, அவரோடு இருந்தீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு இதுதான் எங்களை நடத்துகிறது. ஆண்டவரே எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய புத்தி அல்ல, எங்களுடைய அறிவு அல்ல. ஆண்டவரே எங்களை நடத்தினீர். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என்ன வரைக்கும் எங்களை கரங்களை பிடித்து வழிநடத்துகிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை உடையவருக்கே ஸ்தோத்திரம், மகிமை மாட்சிமை உடையவருக்கே ஸ்தோத்திரம், வல்லமையும் கனமும் உடையவருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மளை ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ள நம்முடைய அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கண்களுக்கு மறைவா நாம் எங்குமே போக முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் ஒழிந்து கொள்ளாது. அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்படியாப்பட்ட தேவனை நாம் துதிக்கிறோம், அப்படியாப்பட்ட உன்னதரை நம்ம துதிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை சொல்ல முடியும் இந்த வருடத்திலே ஆண்டவரே தீமையான காரியங்களை ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக எங்களை மாற்றி கொடுத்தீங்க என்று ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துல நாம் தவிர்த்து அநேக தவிர்த்து இருக்கிறோம். நம்மளுக்கு யார் உதவி செய்வார் என்று தவிர்த்து இருக்கிறோம். ஆண்டவரே எங்க கூட யாரும் இல்லைன்னு தவிர்த்து இருக்கிறோம். அப்புறம் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன்பா, இதோ சகல நாட்கள் உள்ளத தப்பிழுக்க வல்லவனா இருக்கிறேன். என்னோடு கூட இருந்தீங்களாப்பா, நான் தவித்த போதுதான் என்னோடு கூட இருந்தீங்களாப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை காரியம் வீணாய் போயிருக்கும், ஆனால் எங்க காரியத்தை ஜெயமாக எங்களுக்கு மாற்றி எங்க கையில் பிராயசம் வீணாய் போயிருக்கும் ஆண்டவரே, ஆனால் கையில் பிராயசத்தை ஆசீர்வதித்திருக்கேன். அல்லேலூயா. எங்க பலன் குன்றி போயிருக்கும், ஆனால் எங்க பலன் குன்றாமல் இன்னாவரைக்கும் வைத்திருக்கிறார். நாங்கள் பலவீனமா இருந்தோம், ஆனால் உங்க பலத்தாலே எங்களை கட்டினார்கள். ஓ ஹல்லேலூயா. மகிமை மகிமை உங்களுக்கு மகிமை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தா கடந்து ஒரு நாள் இருக்கும், ஆனா தேவன் அந்த பாதையில எல்லாம்
செவ்வைப்படுத்தி நடக்கும்படியாக கிருபை கொடுத்து வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடி வழி இதுவே நலவுகள் என்று நம்மளை கத்து நம்மளை காத்து வழிநடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சொல்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அனாதையாய் அழுது நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அழுது நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆடுகளை சுமந்து செல்ல எனக்கு தந்தீரே, அப்பா ஆடுகளை சுமந்து செல்ல எனக்கு தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வான துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வான துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அந்த தேவனை கடமை சென்று உண்டாமல் கொடுக்கிறேன். அல்லேலூயா, மகிமை வாசியவர் தேவனுக்கு. உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே, நீரே மாறாதவர். உங்கள் கோட்டை அரணா இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி ஆண்டவரே, எல்லா தீவிர விலக்கி பாதுகாத்து நீர் ஒருவரே மாறாதவர். பின்னால் வைக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்கு வல்லமை மகிமை அருளும் மகிமை உங்களுக்கு ஒருவருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் வல்லப்படுத்துவோம். வண்ணமாய் நாம் ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம்.
வருகிறோம். 136வது அதிகாரம் ஊழியர்கள் தேவர் அவங்க வந்து ஒரு வசனமாக நாம் ஒரு வசனமாக வாசிப்போம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 26 வசனங்கள். அதுல எல்லாமே தேவனை துதியுங்கள் துதியுங்கள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து வாசிப்போம். கடைசி 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதவாதம் சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணுகளுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய முயற்சினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள நம்முடைய யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் நாம் வேதத்தை கைகளை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் உட்காரலாம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நாம் பழைய வருட செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சாட்சி, ஒரு வரலட்சுமி நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய தாயார் நிமித்தமாய் திருவேற்றூர்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய சாட்சி சொல்லிட்டு ஒரு அடி பாடல் அவங்க பாடுவாங்க. முன்னாடி வாங்கம்மா. அடுத்தது நம்ம நேரடியாய் நாம் காணிக்கை பாடலுக்கு நேராய் கடந்து போவோம். ஸோ டேனியல் அவங்க குடும்பமும் இல்லை, அன்றைக்கு சாட்சி சொல்லுகிற அந்த நன்றியுள்ள ஆராதனையில அவர்களும் ஒரு சாட்சியை சொல்லிட்டு ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை செலுத்தி நேரடியாய் நாம் பழைய வருட தேவ செய்திக்கு நாம் கடந்து போவோம். கடந்த வருடம் முழுக்க கேன்சர் ஆகிருக்கு. கருவ ஆப்ரேஷன் ஆகிருக்கோம். ஆனால் மறுபடியும் கண்டுபிடிச்சி வந்துச்சு. அதனால் டாக்டர் கைவிட்டாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து திருப்பூருக்கு போயிட்டோம். சரி யாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராயப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு தான் இருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க எதுவும் பண்ண முடியாது. சரி அண்ணாவும் வந்தாங்க. அக்டோபர் நாங்கள் இங்கேருந்து செப்டம்பர் மாதம் போனோம். அக்டோபர் மாதம் வந்தாங்க. வந்து ரொம்ப படிக்கே இருந்தாங்க. நாங்களும் நினச்சோம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளாக அவங்களுக்கு விற்கல் வந்துட்டே இருந்தது. விற்கவே இல்லை அவங்களுக்கு. அப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த விற்கலுக்காக மாத்திரை கேட்டு அவங்க தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியே மறுபடியும் நான் பண்ணி அந்த மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்டு கூட அவங்களுக்கு அந்த விற்கல் நிற்கவே இல்லை. விற்கல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. சொல்லி பண்ணாங்க. அக்கா வயசுக்கா எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட அவங்க இது பண்ணி சொல்லுவாங்க. வயசு நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு நாள் கண்ணீருக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு வேலை தந்தாங்க. இன்றைக்கு எங்கள் அம்மா அவங்களே எழுந்து நடந்து அவங்களே பாத்ரூம் பெரிய அற்புதம் தான்.
இறந்த நிலைமையில இருந்தாங்க. ஆனால் எனக்கு அவங்களே எழுந்து நடந்து அவங்களே பாத்ரூம் போகிறாங்க. நான் இல்லைன்னா அப்படி கடைக்கு எங்கன்னா போனாங்க அவங்களே ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட முடியாத நிலைமையில கூட இருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்த்துக்காங்க. கத்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. சோத்திரம் இயேசையா. ஹalleluya. கைகளை தட்டி நாம் உண்மையாகவே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். பிரதர்ஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு போன் வந்தாலும் எல்லாரும் போறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. நான் பார்க்கும்போது அதான் நிலைமை. நான் பார்த்தேன் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருந்து அவங்க எழுந்து நடக்கிறாங்கன்னு சொன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாய் முடிப்பார். எங்க நம்பிக்கை இல்லையோ அங்க அவர் நம்பிக்கையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு காணிக்கை பாடல் சாட்சியோடு கூட ஒரு பாடலை டேனியலுடைய குடும்பம் அவங்க நாட்டில் இல்ல சாட்சியோடு ஒரு பாடல் பாடுறோம். ஆமா முன்னாடி வாங்க இல்ல ரெண்டு வாங்க குடும்பமா வரணுமா மாமா இது வந்து நில்லுமா டைம் இல்ல வாங்க எழுந்து வாங்க குடும்பமா வாங்க இது வந்து நில்லுமா கல்யாணம் பண்ணுவோம் ஆமா வாங்க அத்தோட பரிசுத்தமான ஸ்தோத்திரம். நில்லுமா என்ன பேசாச்சுன்னு எடுத்த ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் நாட்கள் கூட வேலை இல்லாம இருந்தது. வேலை இல்லாம வீட்டு வாடகை வேலை கட்டணும். அதுக்கு என்னென்ன பண்றதுன்னு சொல்லி எவ்வளவு யோசனை பண்ணி வேலை இல்லை. வேலைக்கு போனாலும் பாதி சேலரி தான் கிடைச்சது. இடைப்பட்ட நாட்கள் என்ன ஆண்டவர் அற்புதமா நடத்தி வீட்டுக்கு லீஸுக்கு போக முடியும் எனக்கு உதவி செய்தாரு. அதுக்கு ஏசப்பா கொடபடி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல அந்த லீஸ் காசு கட்டி ஒரு 2 வாரத்துல என் மாமனார் வேற இறந்துட்டாரு. அதுல வேற சுத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கூட என்கிட்ட இல்லை. அந்த நேரத்துல இல்லை என்கிட்ட. சரி அது எனக்கு தெரிஞ்ச உடனே எங்க ஓனர் தான் எம்டிக்கு தான் போன் பண்ணேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ல சேலரியில தரணும் இருக்கு, அது போடுங்க சார் சொன்னேன். அவர் அன்னைக்கு நைட்டு சரின்னு சொன்னாரு. அது பண்ணிட்டு மறுபடியும் ஐயாக்கு போன் பண்ணேன். ஐயாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறேன் சொன்னேன். ஐயா கூட கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணாரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல ₹1 இல்லாத நேரத்துல அது எல்லா தேவையும் எனக்கு சந்தித்து ஆசிரியர் வழி நடத்துறாரு ஏசப்பா. அது கொடபடி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல என்னோட படித்தரசுல கொரோனா வந்த ஒரு பையனை வந்து என்னை கூட்டு போயிட்டு கேம்ஸ்ல அட்மிட் பண்ணப்பான்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு கொரோனா வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி நான் பரப்ப போஸ்ட் ஆஃபீஸ் கம்பெனி வேலை தான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து எப்படி போன் பண்றாரு, இது போல ரிட்டர்ஸ் போயிட்டுப்பா, ரிட்டர்ஸ் போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் அந்த பையன் இருக்கான், அவனை கூட்டு போயிட்டு கேஎம்சில அட்மிட் பண்ணும் சொல்லி சொன்னான். அவர் என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்ல. சரி நானும் சரின்னு சொல்லிட்டு பைக்ல ஒரு 200 பெட்ரோல் போடுனேன், பைக் எடுத்துட்டு போனேன். பாதி வரைக்கும் போறேன். ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு,
தம்பி எங்கப்பா இருக்கிறேன் நாங்கள் இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போட்டு போனோம் பையனுக்கு சொன்னேன். அந்த பையனுக்கு என்ன வந்து தெரியுமான்னு சொன்னாரு. எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னேன். கரோனா வந்துருக்குப்பா, நீ எப்படி அவனை கூப்பிடலான்னு சொன்னாரு. அதோட நான் சரி எப்படி சொல்லிட்டாரு, நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது சார், நான் அதனால தான் நான் ஒத்துக்கினேன் சொல்லி நான் சொல்லிட்டேன். அங்க போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த பையன் அந்த கிட்ட விட போகாம, ஆனா ஜம்மன்னு தான் இருந்தேன், கிட்ட போகாம அங்கே ஆட்டோ ஒன்று பேச்சு ஆட்டோல அவனை எடுத்து அவன் பின்னாடி ஆட்டோ பின்னாடியே நான் டூ வீலர்ல போயிட்டு கேம்ஸ் அட்மிட் பண்ணேன். அந்த இடத்துல கூட எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதபடி ஆண்டவர் என்ன பாதுகாத்தாரு. எஸ்அப்பா படப்படி நன்றி செலுத்துகிறேன். ஆனா எவ்வளவு பேர் வாடகை வீட்டுல இருக்கிறோம். என் பேச்சுலரோட இருந்தாலும் அந்த நாட்கள் இருந்து கூட நான் வீட்டு வாடகை கட்டின்னு தான் இருக்கிறேன். திருமலை 15 வருடங்களாக அப்பவும் வீட்டு வாடகை கட்டினேன். ஆண்டவர் என்னவே லீஸ் போகும்படி உதவி செய்தாரு. மேற்கொண்டு சொந்த வீட்டுல இருக்கும்படி கூட உதவி செய்வாரு. ஏசப்பா படப்படி நன்றி சொல்றேன். காணிக்கை பாடல் பாடும் பொழுது பழைய வருடத்துடைய காணிக்கையினால நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ஜனனம், ஒரு நாள் மரணம், ஒரு நாள் ஜனனம், ஒரு நாள் மரணம். இதுதான் உலகம், இதுக்கே கலகம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் வாழுங்கள் நீங்கள் பண்பாய். ஒருவரில் ஒருவர் அன்பாய் வாழுங்கள் நீங்கள் பண்பாய். சொன்னது இயேசு பெருமான், அவர் வழி நடந்தால் நீதிமான். சொன்னது இயேசு பெருமான், அவர் வழி நடந்தால் நீதிமான். ஒரு நாள் ஜனனம், ஒரு நாள் மரணம். இதுதான் உலகம், இதுவே கலகம். பிறந்தோம் இங்கே தாய் தந்தையாலே, வளர்ந்தோம் இங்கே பாவங்களாலே. பிறந்தோம் இங்கே தாய் தந்தையாலே, வளர்ந்தோம் இங்கே பாவங்களாலே. பாவத்தை போக்கிட இயேசு பூமியில் பிறந்தார் அன்று. பாவத்தை போக்கிட இயேசு பூமியில் பிறந்தார் அன்று. சிலுவையை சுமந்து ஊனமாய் அழுந்து அன்பினை பொழிந்தாரே. இது சிந்தனை செய்து வாழ்கின்ற இறைவனை காண்பாரே. இது சிந்தனை செய்து வாழ்கின்ற தேவனை காண்பாரே. வாழ்ந்திடும் அன்பாலே. ஒரு நாள் ஜனனம், ஒரு நாள் மரணம். இதுதான் உலகம், இதுவே கலகம். ஒரு நாள் ஜனனம், ஒரு நாள் மரணம். இதுதான் உலகம், இதுவே கலகம். அப்படியே கண்களை மூடி இந்த நாள்ல பொருளான சாட்சிக்காய் ஒரு காணிக்கைக்காக கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைகளுக்காக காலையில் சிவம் அவங்க ஜெபிப்பாங்க. எல்லாரும் நாம் ஜப நிலைமையில நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு பேருக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் நடக்குமோ நடக்காது எங்கி கொண்ட நேரத்தில் ஆண்டவரே அப்பா திரும்பி ஆண்டவரே வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்ற ராஜா. தகப்பனை கொடுத்த ஆண்டவரே சாட்சிக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா வந்து சொன்னாமோ ஆசீர்வதித்திலே உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஆசீர்வதித்திலே உங்களுக்கு நன்றி ராஜா. செய்திக்குள்ள ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அண்ணாவை மறைத்து நீர் வெளிப்படுத்தப்பா வார்த்தைகளுக்கு ஆண்டவரே பயன்படுத்த உபயோகப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு எப்பவுமே அந்த எண்ணங்கள் இருக்கு. ஆண்டவரே நீரே பொதுப்படுத்திக் கொண்டு பயன்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினே நாம் ஜெபிக்கிறேன். எல்லாரும் உட்காரலாம். அதனால நம்ம பழைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். அருணவங்க
பழைய வருட செய்தியை பகிர்ந்து கொள்வோம். எல்லாரும் கையில தட்டி நாம் வரவேற்போம். இந்த இருதயங்களை நாம் ஆராய்ந்து ஒரு புதிய ஒரு மனிதனாய் புதிய வருடத்துல பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் முதலா தோழி சுமந்தீரே தகப்பனின் ஏழாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோழி சுமந்தீரே தகப்பனின் ஏழாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் தனிப்பாசம் வைத்தீரே. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடங்களாக கண்மணி போல பாதுகாத்தீங்க. உங்களுடைய வார்த்தையினாலும் கிருபையினாலும் சத்தினாலும் இடைப்பட்டீங்க. பூமிக்குரிய ஆஸ்வாதங்கள் நிரப்பினீங்க. எங்கள் மாம்சத்தின் தேவையை சந்தித்தீங்க. ஆவிக்குரிய வசனத்தினால நிரப்பினீங்க. இந்நாளும் சமூகத்தில் நிற்க வைத்தீங்க. உடைய வார்த்தை பெருகட்டும். நான் சிறுதும் இந்த பாட்டு ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று தியானத்துக்கான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15-16 வசனம். ஆதியாகமம் 48 15-16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடைப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமென். நான் பிறந்த நாள் வரையிலும் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஆமென். இந்த தியானம் நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆதரித்தார். யாக்கோபு மட்டுமா இல்ல நம்மளையுமா? ஆமென். விசுவாசிக்க முடியுமா? யாக்கோபு என்று சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை இதுவரையிலும் ஆதரித்து வந்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சொல்லிட்டு தீங்கை காணாதபடி எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அதுல மீட்டான்னு சொன்னாரு. ஆனா இவர் சொன்னது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம யாருகிட்ட சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இங்கே யோசேப்பு தன் சகோதரர் எல்லாரும் பார்த்து சொல்றான், நீங்க வித்து போட்டி கவலைப்படாதீங்க, என்ன உங்களுக்கு ஜீவ ரட்சணை பண்ற உயிர்களை காக்கும்படிக்கு. நல்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்க உயிரெல்லாம் காக்கும்படிக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தினால, சாப்பாட்டுனால. சாப்பாடுலாம் பஞ்சம் வந்துருச்சு. ஆனா யாருடைய யாக்கோபு சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகன் யோசேப்பு ஆசீர்வதிச்சு பின்னாடி எப்ராஹிம் மனாசே அவருடைய பேர பசங்க ஆசீர்வதிக்கும் போது அவங்க கிட்ட அந்த வார்த்தை சொல்றாங்க, இந்நாள் வரை என்னை ஆதரித்த தேவன். இப்ப நம்மளா இருந்தா சொல்லுவோம், பார்த்தா சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன காப்பாத்துறது யாரு? என்னுடைய பிள்ளை. நான் என்ன பண்ணுவேன்,
என் பிள்ளை எல்லா காப்பாத்தினான். ஆனா இங்க அவன் தான் ஜீவரட்சணை பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவன் சொல்றான், ஆண்டவர் உங்களை காக்கும்படிக்கு என்னைக்கு முதல்ல கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ற? யோசேப்பு சொல்றாரு. ஆனா இங்க யாக்கோபு யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, நம்மளா தான் என்ன சொல்லுவோம்னா, இன்னாலும் யோசேப்பு என்னுடைய மகன் தான் பாதுகாத்தான், இல்ல ஆண்டவர் கிருபை செய்த மகன் பாதுகாத்தான் சொல்லிருக்கலாம். ஆனா யோசேப்பு ஆசீர்வதித்துட்டு அவன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது வார்த்தை சொல்றாரு, இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்து வந்த தெய்வம். யார் ஆதரித்தா? தெய்வம் தான் ஆதரித்தார். ஆனா யார் மூலியமா? யோசேப்பு. ஆனா நம்மளா இருந்தாலும் சொல்லணும், தன் பிள்ளைய உயர்வா சொல்லுவோம்ப்பா, என் பிள்ளை என்ன என்னை காப்பாத்து தெரியுமா, என்னை கைவிடுறதே கிடையாது, என்னை காப்பாத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு குணசாலியா இருந்ததுனால அவன் சொல்றான், இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்த தேவன். அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. சீக்கிரத்துல சொல்ல மாட்டோம். மனுஷனை புகழ்ந்தே பேசின வாய் இந்த வருஷங்களா நம்ம நடத்தினாரு, ஆதரித்தாரு. ஒரு நாள் பட்னி பசிமா இருந்தோம்னு சொன்னா இல்ல. இருந்திருக்கீங்க யாராச்சும்? லாக்டவுன் இல்ல. ஒருவேளை சுவையான பெரிய விலையுறந்த ஆகாரத்தை சாப்பிடாம இருக்கலாம். ஆனா பட்னி பசிமா ஒண்ணுமே இல்லாம ட்ரையா நிலைமை இருந்தது. ஆமே நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி யாரும் இருந்தது இல்ல. அப்படி இருக்கிறீங்க யாராச்சும்? ரொம்ப பட்னி பசி ஒண்ணுமே இல்லாம ஒரு சுவையானது பெரிய விலையுறந்த பொருட்களை நம்ம சாப்பிடாம இருக்கலாம். ஆனா இன்னார் வரலையும் ஆதரித்த தேவன். அவன் எதை குறிச்சு சொல்றான் அப்படின்னா, இன்னார் கொண்டு சாக வேண்டியதுதான். எத்தனையோ ஜனங்கள் பஞ்சத்துல செத்து இருப்பாங்க. 7 வருஷம் பஞ்சம், எத்தனையோ ஜனங்கள் செத்து இருப்பாங்க. ஆனால் தேவன் யோசேப்பு கொண்டு பராமரித்தார். ஆனால் யாக்கோபு சொல்லும்போது யோசேப்பு உயர்த்தி சொல்லல, தன்னை சொல்றாரு, தேவனை குறித்து சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவனை சொல்றேன். எவ்வளவு என் பையன் தான் பாதுகாத்தான், நான் என் பையனை உயர்த்த முடியும். இது நீ வேதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அறிக்கை, இந்நாள் வரையிலும் என்னை ஆதரித்த தேவன் எல்லாத்தையும் என்னை விலக்கி பாதுகாத்தார் என்பதை சொல்லி இங்க ஆரம்பிக்கிறார். இந்த நாளில் நாம் யோசேப்பை குறித்து தான் தியானிக்க போகிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது ஆதரித்த தேவன். இன்னைக்கு நம்மளால யார் ஆதரிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவோம். என் பிள்ளை, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா தான் என்ன கவனிக்கிறாங்க, எங்க பாட்டி தான் கவனிக்கிறாங்க, இது எங்க சொந்தக்கார ஒருத்தர், அவர் தான் என்ன படிக்க வச்சாரு. இப்படி நம்ம பல கதைகளை சொல்லிட்டே வருவோம். ஏன் அப்படின்னா நம்முடைய நன்றி எங்க இருக்குதுன்னா இங்கேயோடு முடிஞ்சது. ஆனால் எல்லாரையும் உதவி செய்யும்படி, ஜீவரட்சணை பண்ணும்படி யாரெல்லாம் வைக்கிறார்னா யோசேப்பா தான் சொல்றார், உங்களெல்லாம் காக்கும்படி, ஜீவரட்சணை உயிர்களை காக்கும்படி என்னை தேவன் முன்னமே அனுப்பிட்டார் எகிப்துக்கு. இப்ப அனுப்புற முன்னமே அனுப்பிட்டார். அப்ப இவ்வளவுத்தையும் அனுப்பினது தேவன். ஆனா இதை யாக்கோபு சொல்றார். யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கும்போது சாதாரணமா அவரு நம்ம சொல்லிட முடியாது. அவரு பாத்தீங்கன்னா உண்மையை சொன்னா வேதத்துக்குரிய ஒரு பெரிய போராளி. நான் சொன்னா பெரிய ஒரு போராளி. அவர் எங்க கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு குறித்து சொல்லும் போது என்னாம புஸ்தகம் 14:19 வாசிக்குமே. கிருபையுடைய மகத்துவத்தின்படியே எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்திருந்தபடியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். இல்ல சாரி, 32 உபாகம் 32:9-10. உபாகம் 32:9. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அந்த தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழியர்களுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தறினார். ஊழை இருக்கிற வனாந்தரத்துல அவனை கண்டுபிடிச்சான். எங்க கண்டுபிடிச்சாரா? பெரிய ஒரு ரொம்ப பெரிய இடத்துல கண்டுபிடிக்கல. ஒருவேளை ஈசாக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தா, ஆபிரகாம் ஐஸ்வர்யம் இருந்தாரு, ஈசாக்கும் பெரிய ஐஸ்வர்யம் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் யாக்கோபு துரத்தப்படுறாரு, அண்ணனுக்காக பயந்து ஓடுறாரு. அவர் எங்கதான் கண்டுபிடிக்கிறாருன்னா ரொம்ப வனாந்தரமான ஒரு இடத்துல இங்க தேவன் யாக்கோபு கண்டுபிடிச்சார். ஆனா இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, என் சிறு வயது முதற்கொண்டு என்னை ஆதரித்த தேவன் சொல்லும் போது அவர் முதிர்ந்த வயதுல கிட்டத்தட்ட சாக போற அந்த தருணத்துல இருந்த யாக்கோபை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முன்பு இருந்த யாக்கோபு என்ன, யாக்கோபுன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவருடைய பேர் அர்த்தம் எத்தன் சொல்லுவோம். ஆனா உண்மையான எபிரேய மொழியில என்னன்னா காலை வாரி விடுகிறவர் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா ஏசா பிறக்கும் போது அவருடைய குதிகாலை புடிச்சிட்டு வெளியே வந்தார். அதை அப்படியே நம்ம இப்ப படிக்கணும் அப்படின்னா காலை வாருவர் அல்ல காலை இழுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். எபிரேய மொழிக்கு அதான் அர்த்தம்.
அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தமிழ்ல சொல்லும்போது காலவாரி என்ன சொல்லுவோம், ஏமாத்துறான்னு சொல்லுவோம். அது எத்தனை ஆயிடுச்சு. ஆனா காலை வாருபவர் அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் எபிரேய மொழி. அப்ப யாக்கோபு இந்த முதிர் வயதில் இந்த வார்த்தையை சொல்றார். நான் என்னை சிறு வயது முதல் ஆதரித்த தேவன் சொன்னாரு. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா அவர் இருந்த நிலைமை ரொம்ப மோசமானது. எல்லாவற்றிலும் தவறுகிறவராய் காணப்பட்டார். எல்லாவற்றிலும் அதாவது பாத்தீங்கன்னா முதலாவது அவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார் தன் மாமனாகிய லாபானை குறித்து. அதையும் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 31-36 வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடு வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? நான் செய்த தப்பிதம் என்ன? இன்னைக்கு யார் கேட்கிறா அப்படின்னா யாக்கோபு கேட்கிறார். யாரை பார்த்து? தன் மாமனாகிய லாபானை பார்த்து கேட்கிறார். ஆனா வயதான பிறகு சொன்ன நம்ம யாக்கோபு பார்த்தோம். ஆனால் இப்ப சொல்லுகிற யாக்கோபு சரியான ஒரு அர்த்தம் இல்லை. அவர் பெயருக்கு அர்த்தம் வேற, அவர் நடந்த பெயர் அர்த்தத்துக்கு போய் நடந்தார். தன் மாமனாகிய லாபானை பார்த்து கேட்கிறாரு, நான் செய்த தப்பிதம் என்ன? இன்னைக்கு நம்ம பல கேள்வி ஆண்டவரை கேட்டு இருக்கிறோம். நான் செய்த குற்றம், நான் என்ன இப்ப பொல்லாத செஞ்சுட்டேன், இந்த உலகத்துல பெருசா நான் செஞ்சுட்டேன், அவனோட நான் அவ்வளவா தப்பு செய்யறேன் இல்லையே, இதுல என்ன இருக்கு, இதுல தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம். இதே கேள்விய யாக்கோபு லாபானை பார்த்து கேட்க முடியும், கொஞ்சம் திருப்பி தேவனை பார்த்து கேட்க முடியும், கேட்க முடியாது. லாபானுக்கு யாக்கோபு செய்து தெரியாது. யாக்கோபு என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவி இவருடைய பிள்ளைங்க, லாபானுடைய பிள்ளைங்க திருட்டளவாய் வந்தான்னு சொல்லி வாசனம். ராகேல் ரொம்ப நேசித்த ஒரு மனைவி லாபானுடைய சொர்வங்களை தெய்வங்களை திருடிட்டு வரா. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு தெரியாம, அவருக்கு தெரியுமான்னு தெரியாது உண்மையாவே. ஆனா தெரியாம செய்த பாவமா உண்மையா பாவம். வேதம் அதான் சொல்லுது. லேவியராகமம் 5:18, என்னாகமம் 15:24, என்னாகமம் 15:24 மட்டும் வாசிப்போம். ஒருவேளை நம்ம தெரியாம செஞ்சுட்டோம், நம்ம என்ன சொல்லிடுவோம், தெரிஞ்சா செய்யணும். அறியாத காலத்தில் ஆண்டவர் அறியாத போல் இருந்தார். எப்போ பண்ணிடணும். தவறி நடந்தாலும் சபை யாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லோரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி அதற்கேற்ற போசன பலியையும் பான பலியையும் பாவ நிவாரண பலியையும் அறியாமல் செய்த பாவத்தை, ஒரு தெரியாம செய்த பாவத்தை லாபான் இடத்துல யாக்கோபு கேட்கிறார், நான் செய்த தப்பிதம் என்ன? இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிற நாம கூட நிறைய நேரங்களை கேட்கிறோம், நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு. அம்மாவை பார்த்து கேட்போம், அப்பாவை பார்த்து கேட்போம், நண்பரை பார்த்து கேட்போம், சகோதரனை பார்த்து கேட்போம், சகோதரியை பார்த்து கேட்போம், பிள்ளைகளை பார்த்து கேட்போம், மாத்தி மாத்தி கேட்டே இருப்போம், நான் செய்த தப்பு என்ன? ஆனா யோபு அழகு சொல்லுவார். யோபு 9:10 வாசிக்க வேண்டாம். அவர்தான் வல்லமை பெரியவர். நியாயத்துல பார்த்தா எனக்கு சாட்சி சொல்ற யாருமே கிடையாது. யோபு அழகா சொல்ற, நியாயத்துல பார்த்தா யாரு தானே? அவர் தான் நியாயஸ்தர், தேவன் தான் நியாயஸ்தர். நான் சொல்ல முடியாது சும்மா நான் தான் நியாயாதிபதி, இல்ல எனக்கு எங்கிட்ட நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரே நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்றாரு. அப்ப நியாயத்துல கூட பார்த்தா நம்ம தோத்துருவோம். ஆனா லாபான் கிட்ட யாக்கோபு ஈஸியா கேட்கிறார். ஆனா என்னை ஆதரித்த தேவன் நல்ல முதிர்ந்த வளர்ச்சி அடைந்த ஒரு மரண தருவாயில எல்லா போராட்டத்தையும் முடிச்சுட்டு சொல்லும் போது ஒரு தெய்வ பயத்தோடு சொல்றாரு. ஆனா நம்ம முன் வாழ்க்கையை பார்த்தா நம்மை போலதான், நம்மை விட கொஞ்சம் ஓவரவே போயிட்டாரு. என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த குற்றம் என்ன? இன்று கூட நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டே இருக்கிறோம். இந்த வருஷம் தான் நீங்க எத்தனை கேட்டிருப்பீங்க? உண்மையா சொல்ல போனா நான் ஒரு வாசகத்தை படிச்சேன் வரும்போது வேன்ல. என்னன்னா அந்த வாசகம் சொல்ற, நான் உயிரோடு இருக்கும்போது என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நான் மரணத்துக்கு பிறகு என்னிடத்தில் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு. அந்த வசனத்தை நீ வரும்போது படிச்சேன். அது நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் உயிரோடு இருந்து என்னை புரிஞ்சிக்காதவங்க நான் செத்த பிறகு யாரும் என்னிடத்தில் வரக்கூடாது அப்படின்னு பின்னாடி வண்டியில போயிட்டு இருக்குது ஒரு ஆட்டோல. அப்போ நான் அதான் யோசிச்சேன், படிச்சவங்க யோசிச்சேன், நாம தேவனை புரிந்து கொள்றது இல்லை, மனுஷன் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப நான் ஜெனியை புரிஞ்சுக்கணும், ஜெனி என்ன புரிஞ்சுக்காது, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஆனால் தேவன் நம்மை அறிந்தவராக இருக்கிறாரு, நாம தேவனை புரிஞ்சிக்காம போயிட்டோம். யாக்கோபும் கூட சில நேரங்கள் ஆண்டவர் புரிஞ்சு கொள்ளல. இந்த வருஷத்துக்கு கடைசியில் நாம தேவனை புரிஞ்சுக்கொள்ள எத்தனை விதமான கேள்வி கேட்டிருக்கோம். நம்ம இருதயத்தில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏன் நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் வந்துச்சு, ஏன் அப்படி ஆயிட்டேன், ஏன் இப்படி இருக்கிறேன்? நம்ம பாவம் செய்வோம், நம்ம தப்பு செய்வோம். ஆனால் தேவன் என்னை இப்படி விட்டாரு. இப்படிதான் நம்ம பதில். நம்ம நடக்கும்போது சொல்ற முள்ளு குத்திக்குச்சு, முள்ளு என்ன பண்ணும், தானா வந்து குத்துமா, நான் முள்ளு மேல காலை வச்சுட்டேன் அப்படி சொல்லணும். ஆனா முள்ளு குத்திக்குச்சு. மனிதன் அப்போதுதான் வீணான். ஆதாம கேட்டீங்கன்னா கூட நீர் கொடுத்த ஸ்திரீ
ஸ்திரீயை கேட்டா இந்த சர்ப்பம். ஆனா ஒத்துக்கிறது யாருன்னு பார்த்தா சாத்தான் தான், கம்முன்னு தான். அப்ப ஆமாமா உண்மைதான் நான் செஞ்சேன், ஆமா நீ இனிமேல் தான் மண்ணை நக்கு தரையை நக்கு அப்படின்னு சொல்லிட்டான். நான் நீ இன்னும் நசுக்கப்படணும். ஓகே, ஏதோ பதில் சொல்ல தண்டனையும் வாங்கிட்டான். ஆனா மனுஷன் தான் செய்த தப்பிதத்தை யாரெல்லாம் தூக்கி போட்டு 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 பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு தேவனை புரிந்து கொள்ளல. இந்த வாசகத்தை படிப்பதை யோசிச்சேன். நம்மளை ஆண்டவர் அனுபவமா அந்த பாடல் கூட கூட அவரை ஆராய்ந்து உட்கார்ந்து எழுந்திருக்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். இத்தனை ஒரு வருஷத்துல நாம நினைச்சு கூட பார்க்கல, அத்தனை வித போராட்ட பிரச்சனை வந்துச்சு. அவர் அறிந்திருக்கிறார், நம்மை ஆதரித்தும் இருக்கிறார். ஆமென். வெறும் அறிஞ்சிட்டு விட்டாரா, எனக்கு ஜெனி பத்தி எனக்கு தெரியும், சரி அப்படியே விடு எப்படின்னா போட்டோம் இல்ல. ஆண்டவர் ஜெனி பத்தி தெரியும், ஆனால் அறிந்தவர் ஆதரித்தும் இருக்கிறார். ஆமென். ஆனா யாக்கோபு நான் செய்த தப்பிதம் என்ன? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாக்குறோம், நம்ம செய்த தப்பிதம் என்ன? நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எல்லாரும் போல வாழ்றேன், நான் என் வாழ்க்கை சந்தோஷமா வாழக்கூடாதா, ஜாலியா அனுபவிக்க கூடாது, என்ன தப்பு? இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் யாக்கோபு லாபானை பார்த்து கேட்கிறான். ராகேல் ரொம்ப நேசித்த மனைவி சொர்க்கத்துக்கு விட்டா, அந்த பாவமும் யாக்கோபு தான் சேருது. ஏன்னா அறியாமல் செய்த பாவம், அதுக்கும் பலிகள் இருக்குது. சபைக்கு விரோதமா தெரியாம செஞ்சா அதுக்கும் ஒரு பலி இருக்குது. நம்ம புதிய ஏற்பாடுல ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பலியானாரு. ஆனால் யாக்கோபு கேட்கிற கேள்விக்கு வரிசையை நம்ம அடிக்கிட்டே போறோம். ஆனால் அந்த அனுபவம், முதிர்ந்த அனுபவம், ஆதரித்த தேவன் எப்பதான் உணர்றாருன்னா, தான் செய்த குற்றங்கள் எல்லாம் ஒரு நாள் யோசிச்சு பிள்ளைகள் ஆஸ்வதிக்க போறாரு. அந்த சூழ்நிலைதான் யோசிப்பு அவர் 2 பிள்ளைங்க ஆஸ்வதித்து 49ஆம் அதிகாரத்துல மிச்சம் இருக்கிற 11 பிள்ளைகளையும் பேர பிள்ளைங்க ஆஸ்வதிக்கிறாரு. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, இந்நாள் வரை ஆதரித்த தேவன். நம்ம யோசிக்க முடியும், நம்ம கடந்து வந்த நாட்கள்லாம் பாக்குறோம். இப்போ நம்ம யோசிக்கல அப்படின்னா உணர்வு இல்லாத மனுஷன் வேதம் தான் சொல்லுது. நம்ம புரிஞ்சிக்க முடியல, நம்ம சக்தி இல்ல, நம்ம எதுவும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு இல்ல. மனுஷன் நன்றி மறப்பது நல்லது. எப்படி நம்ம நினைச்சிருக்கோம், நன்றி மறந்துடுவோம். ஏன் அப்படின்னா அவதான் நம்ம மறந்துடுவோம். இப்ப நான் ஒருத்தங்களுக்கு ஜெனியை செய்த நன்மையை மறந்துட்டேன் அப்படின்னா, நான் செய்த நன்மையை ஜெனி மறந்தது இயல்புதான். ஆனால் தேவன் அவர் நன்மை செய்கிறவர், அவர் செய்த நம்ம எப்படி மறக்க முடியும்? அவர் ஒரு நாளைக்கு எடுத்து செய்யலையே, நம்ம மறந்துடும். அப்ப கேட்கிறான் யாக்கோபு, நான் செய்த தப்பிதம் என்ன? நம்ம தப்பிதங்களை மட்டும் கடகடன்னு பார்த்துட்டு ஆண்டவர் வார்த்தைக்குள்ள நம்ம போக போறோம். முதலாவது தப்பிதம் ஆதியாகமம் 25, 29, 31. அவன் ஒரு தப்பிதம் மட்டும் செய்யல, நாம லாபான்னு சொன்னோம். ஆனா வரிசையா பார்க்க போறோம், யார் யாருக்கு என்னென்ன தப்பிதம் செய்தார் என்பதை நாம் பார்க்க போறோம். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இது போதுமா? இது எல்லாரும் அறிந்த சம்பவம் என்ன அப்படின்னா, களைப்போட வர அண்ணன் கிட்ட வயிறார சாப்பாடு போட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு வரான், வயிறார சாப்பாடை போட்டு நீ சாப்பிடுவான்னு சொல்றது எப்படி இருக்குது? களைப்போட வரவங்க கிட்ட கணக்கா அந்த சேஷபுத்திர பார்த்துவாங்க. என்னன்னா, பயிற்ச கூடு வேணுமா உனக்கு? சேஷபுத்திரம் வந்து எனக்கு கொடு கேட்கிறாரு. இஸ்ரவேல் வம்சத்தை சேஷபுத்திர பார்க்கன்றது எப்படின்னா, தலைச்சம் பிள்ளைக்கு 2 பங்கு, முதல் பிறந்த பிள்ளைக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பங்கு தான். ஆனா அவங்களுக்கு மட்டும் அந்த சேஷபுத்திரம். 2வது வம்ச வரலாறு பேர் இவங்க பேர் தான் நினைக்கும். ஒருவேளை ரொம்ப முக்கியமான ஸ்தானத்துல பிரபு ஆகுமா, அதுக்கும் தலைச்சம் பிள்ளைகள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் யூதர்களுடைய வம்சம், யூதருடைய பாரம்பரியம். அப்படி பசியோட வரவன அழகைய வாங்குறாரு சேஷபுத்திரன். ஆனால் தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது, நான் அதை பேச விரும்பவில்லை. ஆனால் நாம் செய்வது, இப்போ இவரே சேஷபுத்திரத்தை வாங்கலன்னா கூட தேவன் ஒரு வழியை கொடுத்திருப்பார். ஆனா இவர் வாங்கிட்டார். இப்ப நமக்கு கூட தேவன் அநேக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தேவன் என்ன ஆசீர்வதிக்க தாமதமாகுது, இல்ல நான் ஆசீர்வதிக்க இந்த வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், நான் எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது முயற்சி பண்ணணும். ஆண்டவர் செய்கிற நல்ல வழியில விட்டு நாம் குறுக்கு வழியில தேடுவோம். எப்படியாச்சும் முன்னேறணும், எனக்கு சேஷபுத்திரமாக வரணும், நான் எப்படியாச்சும் இந்த உலகத்துல ஒரு அச்சீவ் பண்ணணும், லைஃப்ல வாழணும். ஆனா அதே ஒரு எண்ணங்கள் எதுல இல்லை அப்படின்னா, ஆண்டவரை காரியத்தில் ஈடுபடணும். ஒரு சபையா நான் தான் பார்க்கணும், நான் ஆண்டோடைய வார்த்தை போதிக்கணும், நான் வந்து சபையில சண்டே கிளாஸ் பங்கு பெறணும், சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய சண்டே கிளாஸ் காணிக்கப்பட்டு நான் பாடணும், இல்ல ஊழியர்கள் செய்யணும், எல்லா கூலிக்கு வரணும் அப்படின்ற காரியங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. அதுக்கான முயற்சி, தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு அப்போ சொல்றாரு. ஆனா அதுக்கு பண்றது இல்ல. இந்த உலகத்துல எப்படி முன்னேற போறோம்? யாக்கோபை போல காலை வாரி விடுகிறவனுக்கு போல நாம் இருக்கிறோம். ஒருவேளை யாக்கோபு கூட
திருந்தி ஒரு நல்ல முறையில ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் பேரை கொண்டு வந்துட்டார். அவர் வாழ்க்கை போராட்டமா இருந்துச்சு. ஆண்டவர் அறியாத ஒரு காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்காத ஒரு காலம். அவரை குற்றப்படுத்தும்படி நான் சொல்ல வரல, இதை நாம் உணர்த்தும்படி நாம் திஷ்டாந்தமா எச்சரிக்கை எழுதி வந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம கூட குறுக்கு வழியை சம்பாதிக்க ஆசைப்படுறோம், குறுக்கு வழியில முன்னேற ஆசைப்படுறோம். எப்படியாவது இல்ல நேர் வழியில கூட நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஒரு நாள் லீவ் போடக்கூடாது. ஆனா சர்ச்சுக்கா லீவ் போடு, தப்பு கிடையாது. வேலை செய்ய தப்பான தப்பு இல்ல, ஆனா ஆலயத்துக்கு வர வேலை செய்யற தப்பு. வேதம் சொல்லு, நான் சொல்றேன். நம்ம அதான் எப்படி படிக்க சபை கூடுதல் எல்லாரும் விட்டு விடக்கூடாது. அது ஒரு ஐக்கியம் இல்லாம போயிடும். அப்ப அது செய்யக்கூடாது, விதி செய்யலாம் செய்யக்கூடாது. சபைக்கு வரலையா வேலையை தான் லீவ் போடு, தப்பே கிடையாது. ஆனா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஆனால் இதே ஆண்டவர் நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறோம் இல்ல. இன்னைக்கு சகோதரன் ஏமாற்றினான் யாக்கோபு. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 27:20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். இது எவ்வளவு பெரிய போய் பாருங்க. என்ன நடக்குது அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க ஏசா வெளியே போயிட்டு நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி ஈசாக் சொல்லிட்டாரு. யாக்கோபுடைய தாய் அவங்க ரெபெக்கா சொல்லிட்டாங்க, அழகா சமையல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உடனே வந்து கேட்கிறாரு, சத்தம் வேற மாதிரி இருக்குது, ஏசா யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்குது, தொட்டு பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்குது சொன்ன பிறகு இது எங்க இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. நான் சொல்லிருக்கணும், உம்முடைய தேவன் எனக்கு இதை நேரிட பண்ணினார். பண்றது என்ன வேலை? என்ன வேலை? ஏமாத்துற வேலை. ஏமாத்துற வேலை ஆண்டவர் துணை சேர்த்துவோம். இந்த வருஷம் எவ்வளவு பண்ணிருக்கும் போறோம். ஆண்டவர் தான் கொடுத்தாரு ஒரு நல்ல டிவி, ஆனா அதை பார்த்து கெட்டு சீரழிவுன்னு வச்சுங்க போகலாம். ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு ஒரு நல்ல மொபைல் போன், ஆண்டவர் கொடுத்தாரு சொல்லிடுவோம். ஆனா அந்த மொபைல் நம்ம என்ன பார்ப்போம் கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஆண்டோடைய பாடலை கேட்க போறது, ஒரு நாள் தேவ செய்தி கேட்க போறது. இன்னைக்கு அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வருஷங்களா தான் கேட்கிறோம். ஆனா நம்ம சொல்றது நான் யாக்கோபு போல, என் தேவன் எனக்கு நேரிட பண்ணினார். நியாயமா? அது நியாயமா? ஏத்துக்கலாமா? இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவர் என்ன எப்படியோ வழி நடத்தினாரு. ஆனால் அழிந்து போகிற நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துற பொருளை கூட தேவன் தான் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்கிற பிசாசுகள் உண்டாயிருக்கிறான். அப்படி சொல்லுது, பாவம் செய்யறாங்க பிசாசுகள் உண்டாயிருக்கிறான். ஆனா ஆண்டவர் தான் உண்டாக்கிறார். அது எதை குறித்து சொல்றாருன்னா, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்றாரு. அவன் நரகத்துக்குன்னு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாவம் செய்யற பிசாசுகள் உண்டாயிருக்கிற போது நம்மை பாவத்துக்கு வழி நடத்துற பொருட்களை தேவன் நமக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண மகளே, நிறைய என்ஜாய் பண்ண மகனே சொன்னாருன்னா, யாக்கோபை போல நாமும் காலவாரி விட்டாரு. இன்னைக்கு நம்முடைய சகோதரன் யாருன்னு சொன்னா, அவர் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாமல் என்று எபிரேயர் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். நம்ம யாருக்காக தான் வார போறோம் கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக தான். நானும் அப்பா உங்க தம்பி இல்லப்பா, நான் ஒரு சகோதரன் இல்லப்பான்னு சொல்லிட்டு அவருக்காக தான் வாரி விட்டோம். இன்னைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. மூன்றாவது அவர் ஏமாத்திர ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 30:32. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளின் புள்ளியும் போதும் அந்த வாசிக்கிற நேரம் இல்ல. இங்கே லாபான் மந்தை ஆடுல கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷம் தான் செஞ்சாரு ஒரு பொண்ணுக்காக. அது அழகா சொல்லுங்க, வாசிக்க நேரம் இல்ல. ஓசியா 12:12. யாக்கோபு ஒரு ஸ்திரீக்காக ஊழியம் செய்தான். நம்மள யாருக்கு தான் ஊழியம் செய்வோம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். அது ஊழியங்கிறது வேலை, நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். ஊழியம் ஆண்டவருக்காக நினைச்சுக்காரு. யாருக்காக வேலை செய்வோம்னா, கட்டின மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அல்ல பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுப்போம். யாருங்க வேலை பார்ப்பேன்? என்னோட மனைவி பிள்ளைகள் பார்ப்பேன். தப்பா? தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. ஆனா இவர் யாருக்காக வேலை செய்யறாருன்னா, தான் நேசித்த பொண்ணுக்காக உழைச்சிருக்கிறார். நியாயமான நியாயம் கிடையாது. நியாயமா? நியாயமா? ஒருத்தர் ஒரு பொண்ணு விரும்புறார், அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை பார்க்கிறார். வேதம் சொல்லுது, யாக்கோபு ஒரு ஸ்திரீக்காக ஊழியம் செய்தான். இப்படி செய்துட்டு 7 வருஷம் வேலை பார்க்கிறாரு. இவரு நல்லா காலவாரி விடுறாருன்னா, லாபான் அவர் அதுக்கு மேல கிளடி. அவரு இவருக்கு முறைப்படி முகத்தை மூடிதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலையில பார்த்தா தேயா முடிச்சு கதை. இன்னொரு 7 வருஷம் இவரு என்ன பண்ணோம்? 7 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, 4 மனைவிகள் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட. பிள்ளைங்க பார்த்தா இப்போ இவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணணும், வருமானம் சேர்க்கணும். ஸ்திரீக்காக ஊழியம் செய்து மட்டும் பத்தல, அவருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்யறார், சம்பாதிக்கிறார்.
சம்பாதிச்சாரு, பாக்குறாரு லாபம் நம்மளுடைய ஏமாத்துறான், நம்ம ஒரு படி மேல போவோம்னு சொல்லிட்டு எல்லா பட்டைகளாம் உரிச்சு அது எப்போ வந்து குட்டி போடுதோ அங்கெல்லாம் அந்த ஆந்தோமா போடுறாரு. அது அதுல விழுந்து எழுந்தோம் குடி குடி ஆயிடுது, ஒதுக்குதெல்லாம் நமக்கு அப்படியே ஒதுக்கிட்டு வந்தாரு. இப்போ இது தேவையான்னு கேட்டா, நம்முடைய வருமானத்தை விருத்தி செய்யறதுக்கு நான் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மனைவியா இருந்தா உழைச்சி போகணும், தப்பே கிடையாது. நான் நேசிக்கிற பொண்ணு இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, சம்மந்தமே இருக்காது. ஓ நம்ம போனோம் அன்னைக்கு உண்மையாவே நல்லா இருந்துச்சு, ஏழை எளிய மக்கள் கொடுத்தோம், யார் யாருன்னு தெரியாது, நம்ம வந்தா கொடுத்து வந்துட்டே இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ணி வச்சுப்போம். இவருக்கு தான் கொடுக்குறோம், பா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க, ஒட்டினே அவருக்கு, அவரும் அழுது அழுது கேட்டே இருப்பாரு, இது அவரை பிடிக்கும், அவர்கிட்ட பேச ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா ஜோக்கா பேசுவாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. ஆனா பிச்சைக்காரன் வந்து ஒரு 10 ரூபா கேட்டா தரமாட்டேன், ஏன்னா அங்க போறது இல்லை. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட நபர் வச்சிருக்கேன், ஒருவேளை அவர் முன்னுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நான் போய் நின்றுவேன். ஏன்னா உன்னை நான் தானே பார்த்தேன், யாரோட நன்றி இருந்தா உனக்கு அப்படின்னு கேட்பேன். இது சொல்றதுக்கு தான் ஒரு ஆள் வச்சிருக்கோம். இன்னைக்கு லாபம் பயங்கரமா ஏமாத்தல் யோசிச்சாரு, வேலை வாங்கி கடைசி வரையும் வேலை வைக்கலாம்னு யோசிச்சாரு. ஆனா இவர் பார்த்தா இது மாதிரி செட் ஆகாது, இன்னும் கொஞ்சம் வேலை கொடுப்போம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாரு. இன்னொரு விஷயங்களை பார்க்க முடியும். கடைசியா ஆதியாகமம் 28-22 வாசிப்போம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவரே எனக்கு தருவது எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்துவேன். ஆனா ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினார் மெல்கிசேதேக்கு. அப்ப மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியனா இருந்தார். இவர் சொல்றார் தசமபாகம் தரும்னு, ஆனால் செலுத்தின மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. ஆனா செலுத்தலன்னு சொல்ல முடியாது, ஆனா அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாட்டுல ஆசாரியர்கள் இருந்துதான் தெரியல, நமக்கு இல்ல இவர் கொடுத்தாருன்ற மாதிரி இல்லை. ஆனால் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு எல்லா வருஷம் தசமபாகம் செலுத்தினார். ஆனா இவர் பொருத்தனை பண்ணார், அது மறந்துட்டார். மறுபடியும் அதை தேவன் ஞாபகப்படுத்துறாரு. நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் 35:1 வாசிருங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு இங்க ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். பெத்தேல் முதல்ல பாக்குறாரு, முதல்ல இதுதான் தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டு போனவரு கிட்டத்தட்ட 20 வருஷம் 4 மனைவி, கிட்டத்தட்ட 11 பிள்ளைங்க, இவங்களுக்கு வேலை செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டார். ஆண்டவர் பாக்குறாரு, இவன் நமக்கு வந்து தூணுக்கு அபிஷேகம் பண்ணி தசமபாகம் தரேன்னு சொன்னா இதுவரையிலும் ஒண்ணும் செய்யல. 35 அதிகாரத்து 1ஆம் வசனத்துல கூப்பிடுறாரு, நீ பெத்தேலுக்கு வாங்குற. எங்க என்ன பார்த்த, எங்க நீ எங்க சொன்ன? இன்னைக்கும் ஆண்டவர்கிட்ட மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கோம். போன வருஷம் நீங்க என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, வாக்கு கொடுத்தீங்க, என்ன பொருத்தனை பண்ணீங்க, உங்களே ஆண்டவர் கூப்பிடுறாரு, வாங்க பெத்தேலு, இது தேவனுடைய வீடு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதே மாதிரி யாருக்கு கூப்பிட்டாரு, போனாரா இல்லையா? நாமும் கூட நிறைய மறந்துடும், ஆண்டவர் செய்த நன்மையில மறந்துட்டோம். நாம ஆண்டவர்கிட்ட செய்யறோம்னு சொன்ன வார்த்தையிலும் காத்திர பறக்க விட்டோம். இன்னைக்கு அவர் மறந்துட்டாரு, தசமபாகம் கொடுத்தாரான்னு தெரியல, சொல்ல முடியாது. ஆனா கொடுத்ததான் ஆதாரம் இல்ல. ஆனா ஆண்டவர் பெத்தேலுக்கு கூப்பிடுறாரு, வா நீ அங்கதானே தூணுக்கு அபிஷேகம் பண்ண, நீ அங்கதானே பண்ண, வா கூப்பிடுறாரு. இல்ல போக முடியல. இன்னொரு காரியம் பண்ணாரு. ஆதியாகமம் 33:17 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இந்த சம்பவம் சுக்கோத். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அப்ப சொல்றாரு, அவர்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நான் பரதேசியா வாழ்ந்தது இத்தனை வருஷம் சொல்றாரு. அங்க யாக்கோபு சொல்ல குணசாலியும் கூடாரவாசின்னு சொல்லி இருக்குது வேணும். ஆனா இந்த இடத்துல சுக்கோத்துக்கு போன மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க ஒரு வீடு கட்டிட்டார். அந்த சுக்கோத்து மனுஷருக்கு தான் என்ன பண்ணா, அதுக்கு அடுத்த அதிகாரம் முதல் வருஷத்தை வாசிக்கும் போது தீனால் ஊர் சுத்தி பார்க்க போறாங்க. எங்க போய் இவர் வீடு கட்டினாலும் அங்க டென்ட் போட்டு தான் போறல. ஆண்டு பெத்தேல் இருக்கு சொன்னா, இவர் அங்கிருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டாரு. அங்க ஒரு டென்ட் போட்டு வீடே கட்டிட்டாரு. கடைசியில பார்த்தா அவருடைய மகள் தீட்டு பண்ணார். பெரிய யுத்தம் ஆகி மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒன்னும் பண்ணக்கூடாது, அவர் விடு. எல்லா மனுஷன் சுத்தத்தை எல்லாரையும் காலி பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. வீடு கட்டிட்டார், அவர் கூடாரவாசி. ஆனா அவர் பரதேசியா அலைந்து தெரிய வேண்டிய ஆளுதான். ஏன்னா அப்படிதான் முற்பிதாக்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட யாக்கோபு தான் இங்கே லாபான் என்று கேட்கிறாரு, நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த குற்றம் என்ன? இன்று கூட இந்த வருஷங்கள் எல்லாம் நாம் நடத்தின தேவனை பார்த்து ஒரு புரிந்து கொள்ளாதவர்களாய், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை, என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, நான் ஏன் மத்தவங்களுக்கு கேவலமா போயிட்டேன், இப்படிதான் கேட்டு இதை கேட்டுதான் புரிந்து கொள்ளல.
அந்த வாசகத்தை படிப்பதை தான் யோசிச்சேன். புரிந்து கொள்ளாத என்ன உயிரோடு புரிஞ்சு கொள்ளாத செத்துட்டு போய் வராதீங்கடா, அதான் அர்த்தம். இப்ப ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லிட்டாரு, என்ன ஆகுது? ஒருத்தர் சர்ச்சைக்கு வர முடியாது. எல்லாம் என்னென்ன பாவம் முதல் செய்துட்டு அப்படியே நடந்து போகும். நான் ஆண்டவர் இறைமையில 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ஒரு கணவன் ஒரு மனைவி கணவன் துரோகம் பண்ண பிறகு கணவன் சேர்த்து பண்ண மாட்டான், சேர்த்துக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படியே எனக்கு துரோகம் பண்ணீங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனாலும் உங்களை வாழ அழைக்கிறேன். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? கொலை பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் அப்படிதான் நீங்க பண்ணீங்க, ஆனா நான் சொல்றேன் நான் உங்களை அழைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க தப்பு பண்ணீங்களா, வேசித்தனம் பண்ணீங்க, வாங்கன்ற. நம்ம அந்நிய தெய்வங்களை வணங்கணும், மனுஷர்களுக்கு விக்கிரகமா யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்படிலாம் பண்ண ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணவன் தான் கேட்கிறான், நான் செய்த தப்பிதம் என்ன? ஆனா கடைசி நாட்கள் சொன்னாங்க, நான் பிறந்த நாள் இந்நாளும் ஆதரித்தேன். நான் முக்கியமா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருந்தார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஏன் அவனை தெரிந்து கொண்டார்? இப்படிப்பட்டவனை ஏன் தெரிஞ்சுக்கிறார்? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? போதுமா. இப்போ மல்கியா வந்துட்டார். சகரியா, ஆகாய் முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி. 100 வருஷத்துக்கு அப்புறம் தீர்க்கதரிசி இல்ல. அதுக்கப்புறம் மல்கியா வர சரித்திரத்துப்படி மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம் தீர்க்கதரிசனம் இல்லை. எந்த தீர்க்கதரிசி இல்லை. சகரியாவுக்கும் ஆகாய்க்கும் இந்த மல்கியாவுக்கும் 100 வருஷம் இடைவெளி எதுவுமே இல்லை. இப்ப வர ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்றார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜனங்க என்ன பண்ணோம்? ஆமே நம்ம சொல்லுவோம். என்ன சொன்னா ஆமே ராமே சாம்சன் மாதிரி ஆமே ராமே சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்றது என்ன பண்றாங்க? எப்படி எங்களை நேசிக்க சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏசா யாக்கோபுடைய சகோதரன் தெரியுமா? நான் படிமா அந்த வசனம் பாருங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் நீங்க என்ன எப்படி நேசிச்சீங்க? அதுதானே பதில் வரணும். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா இல்லைன்னு சொல்லணும். இல்ல நான் சாம்பார் பொரியல் வச்சு சாப்பிட்டோன்ற மாதிரி சம்மந்தமே கிடையாது. அவங்க நேசிக்கலான்னு கேட்கிறாங்க. அவர் கத்தவங்களை நேசிக்கிறாங்க. எப்படி எங்களை நேசிச்சாருன்னு கேட்டா ஆண்டவர் சொல்ற மாதிரி ஹிஸ்டரி சொல்றாரு, சரித்திரம். ஏசா யாக்கோபு சகோதரர் இல்ல, ஆனா ஏசாவை நேசிக்கிறார் யாக்கோபு. அவருடைய காரணம் என்னன்னா, எல்லா வம்சங்களும் படி யார் முதல்ல பிறக்கணும் முடிவு பண்ணது? ஒரு கைத்திர கரு உண்டாகுது, கடவுள் கொடுக்கிறாரு. யார் மூச்சவனா இளையவனா பொறுக்கணும் யார் தீர்மானம் பண்றது? ஆண்டவர் பண்றாரு. இப்ப ஏசா மூத்தவனா இருக்கணும் தீர்மானம் பண்றாரு. ஆனா அந்த பூமிக்கு வரும்போது ஏசா தான் வந்தாரு. ஆனால் ஏசாவை தள்ளி யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். இது அன்பா இல்லையா? நியாயமா என்ன பண்ணோம்? ஏசா தான் வந்திருக்கணும். ஆனா ஏசாவை பத்தி பெருசா தப்பு ஒண்ணும் படிக்க முடியாது. இவரு சகோதரன் ரொம்ப கோபமா பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வெறுப்பேற்றுற மாதிரி காணானிய ஸ்திரீ 2-3 வெளிய ஸ்திரீகளை கொண்டு வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு. இதுதான் அவர் பண்றாரு. நீங்க வேதத்தை படிக்கும் போது தெரியும். பெருசா பண்ற மாதிரி தெரியல. இவர் மாதிரிலாம் இவர் ஃபுல்லா லாபான் லிஸ்ட் போட்டே இருக்கலாம். அத்தனை விதமா அவர்லாம் பண்ணல, தெரியல, அவர் பத்தி சொல்லப்படவில்லை. இவரும் 12 பிரபுக்களை பெற்றார் ஏசா. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஏசாவை தெரிவித்தார். எப்படி நேசிச்சாருன்னா ஏசாவை தெரிவித்தார். சேஷபுத்திர பாகம் ஏசாக்கு தான். நியாயப்படி பார்த்தா வம்ச வரலாறு வரணும். இப்போ ஆபிரகாமுக்கு மனைவி சாராள் ஆகாரை சேர்த்துட்டாங்க. இஸ்மவேல், சரி இஸ்மவேலுக்கு வம்சம் வரல. ஏன்னா அவங்க அந்நிய ஸ்திரீ சேர்த்துக்கல. ஆண்டவர் சொல்ற அனுப்பிடு. ஆனா ரெபேக்காலுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. நியாயம் தானே? யாக்கோபு பிறந்த 12 பிள்ளைங்களும் கோத்திரத்துல வந்துட்டாங்கல்ல. அப்போ ரெபேக்காலுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க ஆண்டவர் சேர்த்து கூடாது. அதான் சொல்ற ஆண்டவர் யாக்கோபு ஏசாவை தள்ளிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு தான் கன்க்ளூஷன். ஏன் அந்த மாதிரி பண்ணா? ஆண்டவர் பட்சபாதம் இருக்குதா? சொல்ல முடியுமா யாராச்சும்? ஆண்டவர் ஒரு தலையே பாக்குறாரா? ஜெனி நேசிக்கிறாரு, பாப்பாவை நேசிக்கிறியா? 2 பேரும் நேசிக்கிறாரு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். இவன் எத்தனை திருட்டு வேலை பண்ணான், அப்படியே ஏமாத்திட்டு வந்தான். ஒன்னே ஒண்ணு, ஆண்டு மேல அவனுக்கு அன்பு இருந்துச்சு. ஆனா ஏசா பெருசா இந்த அளவுக்கு பண்ணல. ஆனா ஆண்டு மேல அவனுக்கு குறிப்பே இல்லை. அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கன்க்ளூஷன் பார்க்க முடியும். பக்தி உள்ளவனை கட்ட தமக்கு என்று தெரிந்து கொண்டான். அவர் தெரிந்து கொள்வது எப்படி இருக்குது அப்படின்னா, பக்தி உள்ளவனா இருந்ததுனால தெரிந்து கொண்டான். இவன் பண்ண எல்லா ஏமாத்து வேலையை கடைசி சரி பண்ணி கொண்டு வந்தான். ஆமே
இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரே நீங்க என்னை எப்படி நேசிக்கிறீங்க, என்னை எப்படி நேசிக்கிறீங்க? இதையும் நான் தான் கேட்டான். பராக்கிரமசாலியை ஆண்டவர் உன்னோடு இருப்பாராங்க. ஆண்டவர் என்னோடு இருந்தா எனக்கே இந்த நிலைமை. அவன் கேட்கறான், நீ ஆண்டவர் கூட இருந்தா நாங்க ஏன் பெலிஸ்தரை பார்த்து பயந்து ஓடிட்டு இன்னைக்கு வரேன் எல்லாமே தூக்கிட்டு போயிடுறான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வைக்கிறேன் எல்லா போதும் எடுத்துட்டு போயிடுறான். ஆண்டவர் கூட இருந்தா நடக்குமா? இன்னைக்கு நம்ம அதான் கேட்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா கொரோனா வருமா? ஏன் வந்துச்சு? நம்ம சரி செய்யணும் வந்துச்சு. ஆமென். எது வந்துச்சு? நம்மளும் சரி செய்யணும். நம்ம உணர்வு நம்ம புரிஞ்சிக்கல. அந்த வாசகம் போலதான் நான் உயிரோடு போய் புரிஞ்சிக்கல. நான் செத்த பிறகு வராத ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன்னை அறிஞ்சு வச்சிருக்கிறேன், உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன், உள்ளங்கையை வரைந்திருக்கிறேன், உலக தோற்றமா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா இத்தனை வருடங்கள உங்களை பாதுகாத்ததை நீங்க நம்பல அப்படின்னா பயனே கிடையாது. ஏசாவை ஆண்டவர் இருந்தார். எதுக்காகன்னா பக்தி தற்காலத்தில் இப்ப ஆண்டவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. உடனே ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஏசாவை எடுத்துட்டாரு, யாக்கோபு நேசிச்சாரு. இவர் ரெண்டு பேர்ல உண்மையாகவே யாக்கோபு தேவபக்தர்களாக அதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக நம்ம நேசிச்சார். இப்ப இந்த யாக்கோபு இடத்துல நம்முடைய பெயரை போட்டிருக்கோம். ஆனால் அவர் என்ன எப்படி நேசிச்சாரு? இவங்க சொல்லிட்டாங்க. நம்மளை எப்படி நேசிச்சாருன்னா ஆண்டவர் நேசிச்சார். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதே சம்பவத்துச்சு, இதே வந்துச்சு, இதே நடந்துச்சு. நம்ம நடக்க போறதுதான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நடந்து போகிற காரியங்கள் சொல்றாரு. நம்ம அன்பு செலுத்தின எப்படி கேட்கிறோம்னா, எனக்கு ஏதாச்சும் கொடுக்கல, ஆண்டவர் மேல அன்பு வைக்க. நான் ஜோப் பண்ணிட்டே இருக்கிறேன், கேட்கவே இல்லை, விட்டேன் பண்ணக்கூடாது. என்னது பதில் தராரு? நம்ம செஞ்சாதான் அன்பு. ஆனா செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு சிலுவையில. புரியுதுங்களா? சிலுவையில செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அன்புக்கு நான் பதில் சொல்ல போறீங்க. அது வந்து அன்புக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். இவ்வளவு காலமா ஒரு தேவன் ஒரு மனுஷனா அவதாரம் எடுத்தாரு. நம்ம சிலுவையில பார்க்கல. சிலுவையில பார்க்கணும் என்ன பார்க்கணும்னா, சும்மா சின்ன துண்டு மாதிரி கட்டிட்டு சிலுவை அரைஞ்சிருக்காங்களே, உண்மை சரித்திரம் படி அந்த துண்டு கூட கிடையாது. இன்னைக்கு நியூ இயருக்கு நம்மளாம் நல்ல ட்ரெஸ் போடுறது. ஆனா ஆண்டவருக்கு அந்த துண்டு கூட சரித்திரத்துல அவர் நிர்வாண கோலமாக்கினார். ரோமருடைய சட்டம் என்னன்னா நிர்வாணமா சிலுவை அறையும். அப்படிதான் ஆண்டவர் அடிச்சாங்க. ஒரு தேவன் நமக்காக நிர்வாணமா கோலமாக்கினார். நீ நம்ம புது துணியை போட்டுட்டு இருக்கிறோம், நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். அப்பப்போ சின்ன சின்ன உபத்திரம் வருது, அப்பப்போ கண்ண காசிக்கு அழுதுட்டு ஆண்டவர் கைவிட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு, ஆண்டவர் நேசிக்கல, ஆண்டவர் என்ன கூப்பிடல, எனக்கு செய்யல, செஞ்சாதான் மனுஷரிக்கும். இது நம்ம செஞ்சு வச்சாரு சிலுவையில. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே, ஊர் ஃபுல்லா இப்போ அவங்க கணவர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நியூ இயர். ஆனா அவங்களுடைய கணவர் அழைத்துட்டு இருக்கிறாங்க. ஊர் ஃபுல்லா மனைவிங்க என்ன பண்றாங்க, நகை பொருள் பணம் எப்ப பாரு விக்கிர ஆராதனை போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் தேவாலயத்துக்கு. இது எதனால கிடைச்சது? ஆண்டவர் சிந்தி ரத்தத்தினால, அவர் சிலுவையில்பட்ட பாடுனாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். ஆண்டவர் இப்ப செய்யணும், நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு செய்யணும். இல்ல அன்பு இல்லை. கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது போல, மனவன் கனவு கிட்ட எதிர்பார்க்கறது போல, பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்க்க எனக்கு என்ன செஞ்ச பிள்ளைங்க கேட்கறது போல, இதைத்தான் அன்பு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நல்லா சொல்றாரு, ஏசா சகோதரன் அல்லவா, நான் ஏசாவை எதிர்த்தேன், யாக்கோபை நேசித்தேன். ஆண்டோடைய அன்புக்கு அளவே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இத்தனை கால வருஷமா நம்மளை பாதுகாத்தாரு, இப்ப இங்க யாருன்னா ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சா? இல்ல. நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, கொரோனா பேஷண்ட் கூட தான் இருந்தேனே, ஒரு நாளெல்லாம் இருந்துட்டு உள்ள அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஏன்னா இது என்னுடைய காரியமே கிடையாது, தேவனுடைய ஈவு. ஆண்டவர் ஏதோ பெருசா கிருபை வச்சிருக்கிறாரு, தப்பிச்சு வரேன் வரேன். எத்தனை சரியா கூட வண்டி ஓட்ட மாட்டேன், இந்த கண்ணாடி போட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். மழையில ஓட்டவே முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் திருப்பி பாதுகாக்கிறார். இந்த கண்ணாடியை போட்டு வெளியில வண்டியில இருக்கிற கண்ணாடியை மழையில எப்படி பார்க்க முடியும் பாருங்க. நைட்டு தான் ஓட்டுறேன். இவங்க அளவுக்கு கூட ஓட்ட மாட்டேன், அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஆனா ஆண்டவர் கிருபையை பாதுகாக்கிறார். இந்த அன்புக்கு ஈரணத்தை கொடுத்துட போறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, சம்பாதிக்கிறேன், குடும்பம் நடத்துறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. ஆண்டவர் சிலுவையில் செய்த தியாகத்தை எங்க போயிருக்கும் செய்து வைத்தாரு. சிலுவையில ஒரு நான் தகாததை பலாரம் வந்து அடிச்சிட்டான் ஆண்டவர். அவர் கேட்கிறார், நான் தகாத ஒப்புவி. அடிச்சாங்க, துணியை பங்கு போட்டாங்க, வேளாண் குத்திட்டாங்க, காரி துப்பினாங்க. இவ்வளவு அன்பு நிமித்தமா செய்துட்டு எல்லா சபையில தேவன் மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, தன் குமாரன் கஷ்டப்படுறது. அந்த அன்பை புரிஞ்சுக்கிற. ஆனா நம்ம அன்பை விலைக்கிரயமா ஒரு பணமா பாக்குறோம், ஒரு பொருளா பாக்குறோம், தேவைகளா பாக்குறோம். இந்த வருஷம் எல்லாம் அதான் பார்த்தோம், இனி வருஷம் மறுபடியும் அடுத்த வருஷம் இதான் எதிர்பார்ப்போம். உண்மையா நான் ஒண்ணு சொல்றேன், அடுத்த வருஷம் ஆச்சும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். டிஎல் மூடின்னு ஒரு ஊழியக்காரர்,
அவரு வல்லமையா இருந்தார். ஆசியா ஆப்பிரிக்க கண்டத்தை 2 கரங்களை வச்சு சுட்டினாருன்ற மாதிரி சொல்லுவாங்க மிஷனரிங்க. அப்படி இருந்த ஒரு ஊழியக்காரரு அவருடைய நண்பர் ஒன்ன சொன்னார், ஸ்காட்லாந்து ஒரு ஊழியக்காரர் பாருன்னு சொல்லிட்டே இருந்தார். இவர் சொல்லிட்டே இருக்கிற சொல்லிட்டு டிஎன் மோடி ஸ்காட்லாந்து போய் பார்த்தா அவருக்கு வயசு 65, படுத்த படுக்கையில இருக்கிறார். இவர் என்ன அப்படி ஊழியக்காரர் போய் பார்த்தா அந்த இடத்துக்கு போல ஒரே பிரசன்னம், அப்படியே தேவனுடைய மகிமை இருக்குது. ஒண்ணுமே படுத்த படுக்கையில இருக்கிறார். அப்ப கேட்கிறாரு, ஐயா நீங்க உங்க வயசு 65 எப்படி அப்படி ஆச்சு? 15 வயசுல மாதிரி ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்ல. அப்போ 50 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? படுத்த படிக்கல இருக்கிறாரு. ஐயா நீங்க ஒரு நாள்னா கேள்வி கேட்க மாட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? ஏன் ஆண்டவரே இப்ப இவ்வளவு ஜெபம் வேதவாசி இப்படியேதான் படுத்த படிக்க ஒண்ணுமே கிடையாது. அவரு 50 வருட காலமாக ஒரே பெட்ல படுத்து அப்படியே இருக்கிறாரு. ஏஞ்சி கூட நடக்க முடியாது. படுக்கிற இடத்துல எல்லாம் போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் அந்த அளவுக்கு தீயக்கூடிய உணர முடியுது. கேட்கிறாரு. அப்ப சொன்னாரா அவரு டெய்லி வருவான் சாத்தான் என்ன கேட்பான், ஏங்க இவ்வளவு ஜோம் பண்றியே, இவ்வளவு வேதம் வாசிக்கிறே, இவ்வளவு ஆண்டுல வைராக்கியமா இருக்கிறியே, ஏன் உன் ஆண்டு நடக்க முடியாதா? இதே வேதத்துல வாசிக்கிறதுல மத்த சுவிசேஷம் வாசிக்க முடியுதுல அப்படின்னு கேட்பான். அப்ப இவர் சொல்லுவாராம், அப்படியா நீ வா, அதை பார்த்துட்டல சொன்ன கொண்டாட மலைக்கு வா. சர்வ வல்லமை தேவன் அல்பாயுசுல 33 வருஷம் இறந்துட்டார். சிறு தியாகமானார், காரி துப்புப்பட்டார். இந்த அன்புக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்கேதான் பாட அனுபவிக்க போறேன், அங்க போனா ஆளுகை செய்ய போறேன். அவன் அப்ப அவருக்கு இருந்த ஒரு எண்ணம் கூட அப்படியே முடி பார்த்துட்டு இப்படி ஒரு பிரசனத்தை நான் பார்க்க முடியல. பெரிய ஆராதனை நடத்துல பெரிய மெசேஜ் கொடுக்கல, அந்த இடத்துல போனாலே அவ்வளவு பிரசனமா இருந்துச்சு. அப்போ 50 வருஷமா படுத்துட்டு இருக்கிற ஆண்டுக்குள்ள வைராக்கியமா இருக்க முடியும்னா நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம், சுகபலன் ஜீவனோட இருக்கிறோம். நம்மளால ஏங்க இருக்க முடியும்? அவர் ஏசாவை தெரிந்து கொண்டா எப்படி இருக்கும்? நம்ம வீடு ஏசான்றது வந்து உலகத்தான் தான். இந்த உலகத்தான் தெரிஞ்சு கொண்டா நம்மளால நல்லவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவன் பெருசா ஒண்ணு ஏசா செஞ்சிருக்கல, ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் தெரிஞ்சுக்கல. நம்ம என்ன பண்றோம்? தப்பு செய்து மணிங்கப்பா இங்கதான் வந்து விழுந்துக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் எங்க போனாலும் மகன் எங்க தான் பாரா, எங்க போயிடுறா, மன்னிப்போம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். என்ன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரணும் என்றார். என்னாலும் இந்நாள் மட்டும் இல்ல, எந்த நாளும் மன்னித்து வந்து நேர்ந்தாராம். எப்படி இந்நாள் வரை நம்ம போஷித்து வழி நடத்தினாரோ அதே போல இந்நாளும் நடத்தினார். அழகா எபிரேயருக்கு சொல்றாரு, நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லை. யாக்கோபு ஒரு போராளி, அவன் தாயின் கருவிலே குதிகாலை பிடித்துக் கொண்டு சகோதரனுடைய போராடினான். கடைசியில தேவனுடைய போராடுறான். அவன் தேவனுடைய தூதனுடைய போராடினான். அவரோட அழுது கெஞ்சினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாழ்க்கையில லாபனுடைய போராடினான். லேயா, ராகேல் எல்லா அப்பா அம்மா எல்லாருடைய போராடி ஒரு போராளியை நினைச்சு சொல்ல முடியுது. என்னை இன்னார் சிறு வயது முதல் பிறந்த நாள் முதல் என் ஆதரித்த தேவன் சொல்ல முடியுது. இன்னைக்கு ரத்தம் சிந்தத்தக்கதாக போராட முடியாது வேதம் சொல்லுது. இந்நாள் வரை நம்ம மன்னித்து வந்த தெய்வன். அதனாலதான் அவர் அன்பிலை நம்ம நிலைத்திருக்கிறோமே தவிர வேற ஒரு காரியமும் கிடையாது. என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான குப்பையா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஏசாவை நேசிக்கிற, யாக்கோபை நேசிக்கிறார், அந்த உலகத்தாரை நேசிக்கல, உங்களை என்ன நேசிக்கிறார். ஒரு சிலுவையின் அன்புக்கு நாம் படித்து நாளிலே நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்மை நாம் ஒப்படைப்போம். யாக்கோபை அவர் சிநேகித்தார். யாக்கோபு ஒரு வேலை அவர் ஏமாற்றினார் என்று சொல்லி அவர்கள் நாம் சொன்னாலும் கூட அவர் ஒரு போராடி தாயின் வயிற்றில் இருந்தது முதல் அவருடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவர் போராடியாய் இருந்தார். ஒரு பக்தி உள்ளவராய் அவர் இருந்தார். அதனாலதான் பல விதமான தவறுகள் இருந்து எல்லாரும் முழங்காற்படி ஒரு சில நிமிடத்துல நம்ம புதிய வருடத்திற்குள்ள நாம் கடந்து போக போறோம். கடந்த வருடங்கள்ல நாம் செய்ததான தவறு ஒருவரை யாக்கோபு பல நேரங்கள்ல அவர் ஏமாற்றி பல காரியங்களை அவர் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தாலும் கூட அதை அவர் தேவன் அவருக்கு ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அவர் அதை வேறு வழியில் செய்ததினால் பல விதமான இன்னல்களுக்குள்ளாய் கடந்து போனார். எல்லாரும் நாமே அர்ப்பணிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் முழங்காறு படிட்டு, யாரெல்லாம் முழங்காறு படியிட முடியுமோ எல்லாரும் முழங்காறு படிட்டு, தேவனே ஐயா நீர் இந்த புதிய வருடத்திற்குள்ள நான் பிரவேசிக்க போறேன் ஆண்டவரே. கடந்த வருடங்கள்ல ஐயா என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான ஆண்டவரே தவறுகள் ஐயா, ஏமாற்று வேலைகள் ஆண்டவரே, உண்மை விட்டு நான் பின்வாங்கி போனது ஆண்டவரே. ஒருவேளை மனதளவில் நான் அநேக முறை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறேன் ஐயா.
என்னை தயவாய் மன்னி ஐயா, உம்மை கோபப்படுத்தின நாட்கள் ஐயா, அவர் என்னாலும் மன்னிக்க தயவெடுத்த தேவனாய் இருக்கிறார். அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மன்னிப்பதற்கு நீ தயவெடுத்தவர் ஐயா, இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே, மனதுருக்கம் உள்ளவர் ஐயா. உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காய் நன்றி ஐயா. ஓ, கடந்த வருடம் எல்லாம் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஐயா, இந்த இடம் வருகிற வரைக்கும் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றிருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை அரவணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. எல்லாரும் அப்படியே எழுந்து தேவனை கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, இந்த புதிய வருட ஆண்டவரே நான் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ஐயா, புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஐயா, அந்த புதிய வருடத்தில் ஐயா புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஐயா, நீர் புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஐயா, நீர் தான் எங்களை நடத்துகிறவர் ஐயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, இந்த வருகிற வருடம் ஆண்டவரே, ஐயா ஒரு புதிய வருடத்தில் ஆண்டவரே பிரவேசிக்கிற ஆண்டவரே, இந்த வருடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா இருக்கட்டும் ஐயா. எல்லாரும் கர்த்தரை கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா இருக்கட்டும் ஐயா. உம்மோடு நாங்கள் நெருங்கி செல்கிற வருடமா இருக்கட்டும் ஐயா. உம்மை உயர்த்துகிற வருடமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, நீரும் நானும் இணைந்த ஆண்டவரே இந்த உலகத்திலே ஐயா எங்களை குறித்த தெய்வ திட்டங்கள் நிறைவேறுகிற வருடமா இருக்கட்டும் ஐயா. எங்களை அதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதற்கு அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்திற்கு நாம் பிரவேசித்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கிருபைகளுக்காய் நன்றி ஐயா, இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நன்மைகள் ஆயிரம் 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 ஐயா, அவைகள் ஒருபோதும் சொல்ல முடியாது ஆண்டவரே. ஐயா, நீ நல்லவர் 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 ஐயா. வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் ஆண்டவரே, வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி,
மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்மை வருமா என்று நாங்கள் எதிர்பார்த்து நின்ற நாட்களை நினைத்து பார்க்கிறோம். ஏந்தி நின்ற எங்கள் கரங்களை இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே, இதற்கு எப்படியப்பா நன்றி சொல்வோம். Yes, we thank you, Lord. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதோட சொல்லுங்க, முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அவருக்கு நன்றி, நன்றி. முந்தினவைகளை யோசிக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ், கண்ணீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கம்பீரத்தோட அறுக்க செய்வார். Hallelujah. Amen.